paragraph. But, comma, the Prime Minister warned, comma, there should be no extra constitutional methods, comma, as was being demanded by the communist and extremist leftist. Full stop. எழுதியாச்சா? கோபால்ண்ணே, நான் இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே கிளம்புறேன். அந்த பேனர்ஜி பார்க்க போனோம். அப்போ நீ கிளப்புக்கு வர மாட்டியா? இல்லை, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஹேய், இது யாருங்க? மகா கணபதி. This is an abstract made out of brass. நீங்க சந்திரதாஸ் தானே? ஆமாம், நான் டாக்டர் ஹரிகுமார் மேனன். ஹலோ சார். ஹலோ சார். இவரை தெரியல? அன்னைக்கு நீ ஒரு பத்திரிகையில் ஒரு கவிதை பத்தி சொன்னீங்க, அந்த சந்திரதாஸ் தான் இவரு. நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டாக்டரா இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் கலரசனெல்லாம் இருக்கு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பேன், அவ்வளவுதான். இங்கே தான் வேலை பார்க்குறீங்களா? ஆமாம், இந்தியா டைம்ஸ்ல. நீங்க எங்க? இங்க இவளுக்காக தான் வந்தேன். எம்ஏ படிச்சுட்டு வேலை பண்ணணும்ன்றா. எங்க மாமாக்கு இவ வேலைக்கு போறது பிடிக்கல. அதுக்குன்னு இவ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டா. அதான் ரிசர்ச். தாகூரோட கவிதையில அதை கண்டுபிடிக்கிற இதை கண்டுபிடிக்கிறேன்றா. எனக்கு ஒன்னும் புரியல. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இங்கேயே 2-3 மாசம் நாளை கழிச்சலாம்ல. ஏன் இப்படி மோனத்தை வாங்குறீங்க? சும்மா இருங்க. இவளை பத்தி உங்ககிட்ட சொல்லலையே. இவ பேர் அனிதா, என்னோட கசின். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட முறை பொண்ணு. இந்த வருஷம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா பிளான் இருந்தது. அதுக்கு நடுவில் எனக்கு ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு சான்ஸ் வந்திருக்கு. அதை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ப்ளீஸ். இவ இங்கே சாந்தி நிகேதனில் தான் தங்கியிருக்கா. நான் இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு கிளம்பிடுவேன். ஏதாவது அவளுக்கு ஹெல்ப் வேணும்னா அவள் வந்து உங்களை தொல்லை பண்ணுவா. தாராளமா. உங்கள் சொந்த ஊர் எது? மதுரை. ப்ராப்பர் சிட்டிலே தான். ஓ, அது சரி. நாங்களும் அங்கே தான் இருக்கோம். ஓஹோ. வத்தலை குண்டுன்னு சொல்லுவாங்க. டீப்பாக விசாரிச்சா நம்ம சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம். இப்போ தனியா இருக்கிற ஃபீலிங் ஒன்றும் இல்லையே. நம்ம பக்கத்து ஊருக்காரரு, அதுவும் ஒரு கவிஞன். விட்டுறாத, உனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். எந்த நேரத்தில் வேணாலும் போய் தொல்லை பண்ணு. அதுக்கப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்ணுவா. எப்பயாவது சந்திக்கவும் செய்வோம். 2-3 தடவை ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ருக்கோம். அதை தவிர எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை. நாங்கள் பார்க்கறதுலையோ பேசுறதுலையோ எங்களுக்குள்ள தப்பான நோக்கம் இருந்ததில்லை. ஆனால் ஒரு நாள் பயங்கரமான மழை இருந்தது. அனிதா, நீங்களா? உள்ள வாங்க. பயங்கர மழை இல்ல? முதல்ல தலத்தை விட்டுங்க. தேங்க்யூ. ஆஃபீஸுக்கு போய் 2 நாள் ஆச்சு. ஒரே மழை. ரோடெல்லாம் முட்டி அளவு தண்ணி. கல்கத்தாவுக்கே சாபம்னு நினைக்கிறேன். 2 நாள் மழை பெஞ்சா போதும். ஆமா, நீ எங்க இந்த மழையில? அவரு ஸ்டேட்ஸுக்கு கிளம்பிட்டாரு. வழி அனுப்புறதுக்காக நான் போயிருந்தேன். ட்ரெயின்ல வரும்போது 2-3 இடத்துல தண்ணி பார்த்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு நினைக்கல. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டாக்ஸி கூட கிடைக்கல. அப்புறம் நடந்தே வந்துட்டேன். அப்ப நினைச்சே வந்தியா? நான் வரும்போது மழை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ரிக்ஷா கிடைச்சது. பாதி தூரத்துக்கு அப்புறம் பார்த்தா முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது. நல்ல வேலை. நீ ரொம்ப ரொம்ப தைரியசாலி பொண்ணுதா. ரோடு எங்க இருக்கு, பள்ளம் எங்க இருக்கு, ட்ரைனேஜ் எதுன்னு எதுவுமே தெரியாது. ஃப்ளட்டுன்னு தெரிஞ்சதும் ஹவுராலே எங்கேயாவது தங்கி இருக்கலாம்ல, இல்ல ஸ்டேஷன்லயே வெயிட்டிங் ரூம்ல தங்கி இருக்கலாம்ல. அங்கெல்லாம் ஒரே கூட்டமா இருந்தது. நான் எப்படியாவது சாந்தி நிகேதனுக்கு போயிடணும். நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? இந்த மழையில எப்படி போறது? இப்ப நான் எங்க போறது? மழை விட்டாதான் போக முடியும். அப்பதான் ரோட்ல இருக்கிற தண்ணி இறங்கும். அது வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்க. நீ உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்க. பெட்ரூம் அங்க இருக்கு. தேங்க்யூ. டீ குடிங்க. தேங்க்யூ.
நேத்து அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் ரொம்ப மோசமானவன், கேவலமானவன். அடைக்கணும் தேடி வந்த உன்கிட்ட போய் நிச்சயம் நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த நேரத்தில் என்னையும் மறந்துட்டேன். நீயாவது என்ன தள்ளி விட்டுருக்கலாம்ல, எதையாவது எடுத்து அடிச்சிருக்கலாம்ல. தப்பெல்லாம் என் மேலதான். அந்த நேரத்துல நான் என்ன பண்றேன்னு புரியல. நான் துரோகம் பண்ணிட்டேன், ஹரிக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் உயிரோட இருக்க கூடாது, நான் செத்து போயிடணும். இங்க பாரு அனிதா, அந்த நேரத்துல ஏதோ உணர்ச்சிவசப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். தப்பு நடந்துருச்சு. நாம இத ஒரு எழுத்துப்பிழையா நினைச்சு மறந்துடலாமே. மறக்கிறதா? எப்படி? என் ஹரியை ஏமாத்தி நான் எப்படி வாழ முடியும்? இல்ல. சரி, நான் என்ன பண்ணணுங்கிறதையாவது சொல்லு அனிதா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போக போறியா? பின்ன வேற எங்க போறது? கொஞ்சம் வசதியா பெரிய வீடா பார்க்க வேண்டியது தானே? குடும்பமும் வாழ வேண்டாமா? அப்போ நீங்களே எங்கேயாவது வீடு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சரி, பார்க்குறேன். அந்த பொண்ணோட வீட்டில் சொல்லிட்டல? சொல்லிட்டேன், அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் கூட சொல்லிட்டேன். அனிதா, ஒரு வார்த்தையாவது என்கிட்ட பேசலாம்ல. ஒரு வாரம் ஆயும் ஒரே வீட்டில் இருந்துகிட்டு யாரோ மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்புறம் எதுக்காக கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கிட்ட? என்னை இப்படி தண்டிக்கவா, இல்ல உன்னை தண்டிச்சுக்கவா? வாயை திறந்து ஏதாவது பேசு. ஓ, ஏதோ லெட்டர் வந்திருக்கு போல இருக்கு. டு மிஸ்டர் சந்திரதாஸ், ப்ரூட்டல் பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், டாக்டர் ஹரிகுமார். ஆமா, ப்ரூட்டல் தான், கொடுமை தான் நடந்தது. ஆனா முடிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு நாம 2 பேரும் மட்டும் காரணம் இல்ல, விதி. இது எல்லாத்துக்கும் விதி தான் காரணம். நமக்குள்ள இப்படி நடக்கும்னு நினைக்கலையே. ஆனா இப்போ நம்ம 2 பேரும் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உன் ஹரி அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல, டாக்டரோ இல்ல இன்ஜினியரோ இல்ல, ஒரு சாதாரண மனுஷன், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சராசரி மனுஷன். என்னை வெறுக்கலாம், என்னை திட்டலாம், ஆனா அவமானப்படுத்தினா என்னால தாங்கிக்க முடியாது. அனிதா, போராட்டத்துல என் வாழ்க்கையை தொலைச்சவனா, குடும்பம், மனைவி, குழந்தைங்க, இதையெல்லாம் நான் என்னைக்குமே எதிர்பார்த்ததில்ல. ஆனா இனிமே என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உனக்காக தான் வரப்போறேன். முழுசா நீ என்னை ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துல 100 பகுதியை நீ என் மேல வச்ச போதும். உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறதா தான். அனிதா, அழாத. அழுது தீக்க வேண்டியதில்லை நம்ம வாழ்க்கை. சந்தோஷமா வாழணும். இனிமே நான் அழ மாட்டேன்.